அதிகாரத்துல நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். யாரு? நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். சந்ததி, அவர்கள் சந்ததினா இப்போ வழிவழியா இப்போ ஒரு தகப்பன் இருக்கார், அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் அவருடைய பேரப்பிள்ளை, அது மாதிரி சந்ததி சந்ததியா என்ன பண்ணுவாங்க, எங்க வருவாங்க, சந்ததியானது, அவர்கள் சந்ததியானது. ஜாதிகள்னா என்னது? நேஷனை குறிக்கும். ஜாதினா எதை குறிக்கும்? நேஷனை குறிக்கும். நேஷன்னா என்னது? நேஷன்னா ஒரு கண்ட்ரியை குறிக்கும். கண்ட்ரினா என்னது? நாடு, நாட்டை குறிக்கும். அந்த நாடுகளுக்கு தெரியுமா யாரு? அவங்களுடைய சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும். அவங்க சந்ததி யார் பார்ப்பாங்களா? நாடே பார்க்குமா, நாடே தெரிந்து கொள்ளுமா. யார? கர்த்தருக்கு ஆசாரியர்கள் மற்றும் கர்த்தருக்கு பணிவிடைக்காரர்கள், ஊழியம் செய்கிறவங்களை யார் பார்ப்பாங்க? நாடே பார்க்கும். யார் பார்ப்பாங்க? நாடே பார்க்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறார். தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற, அவருக்கு பணிவிடை செய்கிற நபர்களை யார் பார்க்குமா? நாடே பார்க்குமா. சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும். சந்தானம்னா அவங்க சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள், அவங்க வைத்திருக்கிற பொருட்கள், அவங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அது யார் பார்க்குமா? ஜனங்கள் பார்ப்பாங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில கூட என்ன இல்லை, திருமணமாகும் போது ஒண்ணுமே இல்லை. அப்போ என் கணவருக்கு என்ன இல்லை, ஒரு வேலை கூட இல்லை. ஆனா தேவனை நாங்கள் என்ன பண்ணுவோம், தேவன் எங்களை வந்து தேடி வந்து தேவன் எங்களை ரசித்த பிறகு என் கணவருக்கு என்ன கிடைச்சது? வேலை வாய்ப்புகள், வீடு கட்டோம். அது மட்டும் இல்லை, எல்லா ஆசை அந்தஸ்துகளையும் தேவன் என்ன பண்ணார்? பிள்ளை இல்லாமல் இருந்தோம், பிள்ளைகளை கொடுத்தார். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணாரு? வச்சார். அப்ப ஜனங்களுக்குள்ள அவங்களுடைய சந்தானத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அது தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற நபர்களுடைய ஆசீர்வாதத்தை யார் பார்ப்பாங்க? அவங்களுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பார்ப்பாங்க. சந்தானத்தை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. சந்தானமானது சேர்த்து வைத்திருக்கிற பொருட்களை, ஆஸ்திகளை குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், அவங்க சந்ததியானது ஜாதிகள் நடுவில், கண்ட்ரி, நேஷன், நாட்டினுடைய நடுவில் தெரிகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்கள உயர்த்தி வைத்திருப்பார். ரெண்டாவது, அவங்களுடைய ஆசையை யார் பார்ப்பாங்க? ஜனங்கள் பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லாத இருக்கிறவங்கள ஆண்டவர் உயர்ந்த நிலையில என்ன பண்ணுவாரு? கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ ஒரு குறைவின்றி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை நிறைத்து வைத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் எப்படி, இனி வாழ்கிற நாட்கள் எப்படி, இனி நம்ம என்ன பண்றோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றதை நாமளே அறிவோம். எனக்கு மட்டும் இல்ல, உங்களையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கண்டிப்பா ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, ஆசீர்வதித்து வச்சிருக்காரா? எப்படி வச்சிருக்கிறாரு? வீடு வசதிகள், வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து, நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நமக்கு அன்றாடம் போஷித்து நம்மளுக்கு நடக்கிறாரா இல்லையா? தேவன் நடக்கிறாரா இல்லையா? அப்ப தேவனுடைய பணிவிடைக்காரர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அவங்க சந்ததி வந்து ஜாதிகள் நடுவில், சந்ததினா படிப்படியா தாய் தகப்பனுக்கு பிறக்கிற பிள்ளை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை, அப்படி வழி வழியா தலைமுறை தலைமுறையா யார் அறிவாங்களாம்? நாட்டில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அறிந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற சம்பத்தை, சந்தானத்தை யார் அறிந்து கொள்வார்கள்? ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவரை பார்க்கிறவங்க கொடுக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத இருந்தது, வீடு இல்லாத இருந்தது, வேலை இல்லாத இருந்தது, எதுவுமே இல்லாத இருந்தது, குழந்தை இல்லாத இருந்தது, இப்படி இல்லாமட்ட ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டு புறஜாதி ஜனங்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? நம்மளை குறித்து சொல்லுவாங்க. யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய பணிவிடையை செய்கிற நபர்களுக்கு. சின்ன சின்ன வேலைகள் ஆண்டவருக்காக நம்ம செய்தாலும் அது என்னதான்? ஊழியம் தான். அப்போ நம்ம என்னது மைக் பிடிச்சி பேசிதான் ஊழியம், பிரசங்கம் பண்ணி தான் ஊழியம் செய்யணும் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம சிறு சிறு காரியங்கள் செய்யும்போது தேவனுடைய பணிவிடைக்காரர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அவரே இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? பணிவிடை செய்வதற்காகத்தான் வந்தார் இல்லை.
ஊழியத்தை கொள்வதற்காக அல்ல, ஊழியத்தை செய்வதற்காகத்தான் இந்த பூமியில வந்தார். அப்ப நம்மளையும் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய பணிவிடையை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த அவர் தாவீது சொன்னார்ல, நாம் வந்ததுக்கு இங்க ஒரு முகாந்திரம் உண்டு அப்படின்னு சொன்னது போல நம்மளை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்ப அந்த முகாந்திரத்தின்படி தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் சரியா இல்லையே, இதோ நான் ஜபத்துல சரியில்லையே, இதோ நான் ஊழியம் சரியா செய்யலையே, இதோ என்னால வேதத்தை வாசிக்க முடியலையே, ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியலையே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், எனக்குன்னு ஆண்டவர் எனக்குன்னு வச்ச கிருபையை நான் எழுந்துட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம கலங்க தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. கண்டிப்பா நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் இன்னும் என்ன பண்ணிருக்குது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் என்ன பண்ணாது? நம்மளை விட்டு விலகாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறவர்களாய், ஆண்டவருக்கு ஆசாரியர்களாய் நம்ம எழுமணும். அப்ப தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் போன பிறகு நீங்க என்ன பண்ணுங்க? சீஷர்களை பார்த்து ஏசப்பா சொல்லியிருக்கிறாருல, நீங்க யூதேயா தேசம் எங்குமா போய் என்ன பண்ணுங்க? நீங்க என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானத்தை கொடுத்து சீஷர்களா மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் சீஷர்களால் மாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு? அவருடைய சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த பின்மாறிகளை நம்ம சுவடுகளை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவரை வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்ப அவர் எப்படி 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அது 12 120 அப்படி மாறி அதிகமா தேசத்துல பரவுச்சோ, அது போல தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம மூலமா நாம தேவனுக்கு பணிவிடை செய்து நாம தேச ஆசாரியர்களாக மாறி மற்றவர்களையும் நம்ம ஆசாரியர்களாக மாற்றணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படி ஒரு ஆசாரியத்துவத்துல அப்படி ஒரு தேவனுடைய பணிவிடைக்காரராக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஜென்ம சந்ததி எப்படி இருக்கும்? வழிவழியா தேவனுடைய சந்ததியா இருக்கும். அதை யார் பார்ப்பாங்க? நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்க்கும், நாடே பார்க்கும், நேஷனே பார்க்கும். அப்ப ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய சந்ததிகளை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பார்கள், அறிந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, நாம சேர்த்து நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை யார் பார்ப்பா? நம்மளுடைய ஜனங்கள், நம்ம உறவினர்கள், நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்கள், நம்ம எங்க நம்ம வசிக்கிறோமோ அப்படிப்பட்ட அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய ஆஸ்திகளை, சம்பத்துக்களை தேவன் என்ன பண்றாரு? பார்க்க வைப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பணிவிடைக்காரர்களா, தேவனுக்கு ஊழியக்காரர்களா எழும்பணும். ஒருத்தவங்களையும் தேவன் சும்மா இந்த பூமியில கொடுக்கல. எதையாகிலும் ஒன்று தாளந்துகளை என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த தாளந்துகளை நம்ம புதைத்து போடாதபடிக்கு அந்த தாளந்துகளை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தி பெருக்கிக் கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறார். அப்ப தேவன் நமக்கு ஜெபத்தாளந்து கொடுத்துருக்கிறாரா? செபிக்க நல்லா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாடல் தாளந்தா ஆராதனை பண்ணணும் தேவனுக்கு. அப்ப நமக்கு என்னது? ஊழியத்தாளம் தான். தேவனுக்கு ஊழியத்துக்கு நம்ம எழுதி செல்லணும். அப்ப எதற்காக தேவன் நமக்கு கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ, வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, அதை வீணாக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுல எழுப்பி நிற்கிறவங்களா நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அப்ப தேவன் இந்த பூமியில நம்மளை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எதுவும் இல்லை, நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், கலக்கப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல. அவருடைய காரியத்தை நாம செஞ்சோம்னா நம்மளுடைய காரியம் என்ன பண்ணோம்? தானா நடக்கும். ஒண்ணுமே முடியாத நம்ம இருக்கிறோமா? வீட்டில் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணா போதும். நம்மள மாரி மற்றவங்க முடியாத இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம செபிக்கும் போது நம்மளுடைய உடம்பு முடியாத காரியங்களை என்ன பண்ணோம்? மாறி போகும். அப்ப யோபர் மாதிரி தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது வெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணாரு? பெற்றுக்கொண்டார். அது போல நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களா, மற்றவர்களை தாங்குகிறவர்களா, நம்ம ஜபத்துல தாங்குகிறவர்களா மாறணும். அப்ப தேவன் ஊழியம் செய்யறதுக்காகத்தான் இந்த பூமியில நம்மள தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? படைச்சிருக்கிறாரு. அப்படி ஊழியம் செய்கிற ஜனங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அப்ப நம்ம சந்ததியா எனக்கு மகள், என்னுடைய மகளுக்கு வருகிற பிள்ளைகள், அப்புறம் அதுக்கு அடுத்த பிள்ளைகள், அப்படி வழிவழியா ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எப்படி அதை யார் பார்ப்பா? நாட்டில் உள்ள ஜனங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது, கர்த்தருடைய ஆசிரியர்களாக இருக்கும்போது, கர்த்தருக்கு நம்ம பணிவிடை செய்யும் போது இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார்.
பண்ணியிருக்கிறார். எல்லாரும் அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒன்றுமே இல்லாத நம்ம கொண்டு வந்து தேவன் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள்லாம் நம்ம உறவுகளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம உயர்ந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப தேவன் நம்ம பூமியில எதுக்காக படைச்சா, ஏதோ இருந்தோம், சாப்பிட்டோம், நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம், நம்ம வாழ்ந்தோம், மறிச்சோம் இல்லாதபடிக்கு தேவனுக்காக நம்ம எதையாவது செய்யும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம இந்த வசனப்படி என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்னா, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற, தேவனுக்கு பணிவிடை செய்கிற நபர்களை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? அவங்க சந்ததி எங்க தெரியும், நாடு முழுவதுமாய் தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்க சந்தானம் எப்படி தெரியும், ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணும் தெரியும். அப்ப தேவன் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து நம்மளை சொல்ற அளவுக்கு நம்ம சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், வாழணும். தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யும் போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியம் தேவனுக்காக நம்ம செஞ்சோம்னா தேவன் எல்லா காரியத்தையும் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின் படியா நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் படியாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சிறு சிறு காரியங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதையாவது உமக்கு செய்யணும் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை கிருபைகளை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அதை பயன்படுத்தி பெருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படி ஆசீர்வாதமாய்